பெண்கள் ஏத்திக்காஃப் இருக்கலாமா? பெண்கள் வந்து அந்த ஆண்கள் ஏத்திக்காஃப் இருப்பதை போல பெண்கள் ஏத்திக்காஃப் இருக்கலாமாடா? தாராளமா என்ன செய்யலாம், பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ல ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் இப்படி போன்ற மனைவிமார்கள் வந்து அவங்களுக்கு வந்து இஸ்திஹாலா இருக்கு. இஸ்திஹாலான்னு சொன்னால் மேலதிக உதிரப்போக்கு. மாதாவிடாய் நின்ற பின்னாலும் கூட அவங்களுக்கு மேலதிகமாக உதிரப்போக்கு வளமையாக என்ன செய்யும், வந்து கண்டிருக்கும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். சில பொழுதுகள் அதீத உதிரப்போக்கின் காரணமாக அது கீழே வடிந்து விடலாம் என்பதற்காக ஒரு தட்டு வச்சுக்கிட்டு கூட என்ன செஞ்சாங்க, அவங்க அங்க பள்ளியில இருந்து தொழுதிருக்கிறார்கள் என்று பெண்கள் பதில இருந்து வருது. அப்படின்னு என்ன ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தடுக்கவில்லை. பெண்களுக்கென தனியான அதுக்கான ஏற்பாடு இருந்தால், பெண்களுக்கென தனியான அதுக்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக பெண்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கூடாரங்கள் இருந்து. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து பள்ளிகள்ல பெண்கள் தொழுவாங்க. அப்ப தொழுகிறது என்றது அவங்க பின் சஃப்ல தான் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பின்னால் அவங்களுக்கு தங்குறதுக்கான அந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பைத்துல் மக்திஸ நோக்கி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க, பைத்துல் மக்திஸ நோக்கி தொழுதாங்க. இப்ப அதாவது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்திஸ நோக்கி தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளி வந்து உதாரணமா இந்த பக்கம் பைத்துல் மக்திஸ் அப்படின்னு வைங்க, இந்த பக்கம் பைத்துல் மக்திஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் என்று சொன்னா, நம்ம அதாவது நம்ம எந்த பக்கம் கிப்லா முன்னோக்கிறோம் அந்த பக்கம் தான் இங்கேயும் பைத்துல் மக்திஸ் வரும். ஏன்னா ஓமாண்டு நம்ம என்ன மக்கா முன்னோக்கினா கொஞ்சம் அப்படி திருப்பினா நேரம் அதுக்கு அங்கே தான் நம்ம இப்படி தொழுகிறோம்னா கொஞ்சம் இங்கே என்ன அதுதான் என்ன அதை பைத்துல் மக்திஸை நோக்கிய பயணம். அப்ப இது இங்க வச்சு சரி வராது. நீங்க அந்த அதாவது மதீனால இருந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மதீனால எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்கா, இது மதீனான்னு வைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் நோக்கி தொழுவிட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தான் கிப்லா எல்லாம் இருந்திருக்கு, இந்த இடத்துல கிப்லா எல்லாம் இருந்திருக்கு. இங்கதான் அடைச்சிருந்தாங்க, இங்க அடைச்சிருக்கல மேலுக்கு கூரை. அப்ப அதுக்கு பின்னால என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, கிப்லா வந்து திசை திருப்பப்படுது, மாத்தப்படுது. அப்ப கிப்லா இந்த பக்கம் வருது. ரசூலுல்லாஹ் அந்த அடைச்ச இடத்தை விட்டுட்டு அப்படியே இங்க வந்து என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. இது எம்டி ஆயிருது, இந்த இடம் அடைக்கப்படுது. இப்ப நம்ம போனா இருக்கக்கூடிய அந்த பள்ளியில நம்ம இந்த பக்கம் தான் பாக்குறோம். ஆனா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் நபவிக்குள்ள போனா ரசூலுல்லாஹ் தொழுது அந்த பக்கம்னு சொல்லி அங்க உள்ள கிப்லா போய் பாருங்க, அங்க கிப்லா இருந்துச்சு ஒரு காலம், அந்த பக்கம் கிப்லா இருந்திருக்கு. அப்போ இதுல வந்து சிலர் வந்து ரசூலுல்லாஹ் அங்கேயும் தொழுதுகிறா இங்கேயும் தொழுதுகிறான்னு மஸ்ஜிதுல் கிப்லத்துல வைத்து ரெண்டு திசைக்கும் தொழுதுட்டு வராங்க. அந்த பக்கம் திருப்பி தொழுகிறாங்க, இந்த பக்கம் திரும்பி தொழுட்டு வராங்க. பெரிய ஒரு பிதத்தான விஷயம், அது ஒரு காலத்துல இருந்தது. அப்ப இந்த பகுதி எம்டி ஆயிருமா, இந்த பகுதி தான் சுஃபா வாசிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு ஜாலு சுஃபா. அப்ப ஏண்டா அடைச்சிருக்குது கீழே இருக்குது, அது ஏத்திகாஃபுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சது, பயன்படுத்தப்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து டென்ட் அடிச்சிருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஏத்திகாஃப் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்த உடனே சொல்லலாம். ஹதீஸை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொடுத்து என்ன செய்வாங்க, தலைவார சொல்லுவாங்கடா, நீங்க எங்க ரசூலுல்லாஹ்வோட கபர் இருக்கிற அந்த இடம் பாக்குறீங்களோ முன்னால போயில மிம்பருக்கு நேர நம்ம அந்த மிம்பர் நம்ம தொழுகிறோம்னா அதுக்கு நேர இப்ப ஆயிஷா வீடுன்னா அன்னைக்கு ஒரு கதவு, இந்த பக்கத்தால கதவு இருக்கு, அங்கதான் ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருந்திக்கிறான். வீட்டோட கதவுக்கு வெளியே டென்ட் அடிச்சு பள்ளிக்குள்ள செஞ்சுக்கிறான், ஏந்திக்கிறான். அதனாலதான் தலையை நீட்டி என்ன செய்யறாங்க, அதுல போறாங்க. ஆனால் சில பொழுதுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட்டுக்கு வெளியே இருந்து தலைவாருவதற்கு கொடுத்திருந்தாலே தவிர, அப்படின்னா டென்ட் என்ன செஞ்சிருக்கிறோம், அங்க அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃப் இருக்கிற இடம் அதுக்குள்ளதான் என்ன செய்வாங்க, அந்த டென்ட்டுக்குள்ளதான் ஏத்திகாஃப், பள்ளிக்குள்ள டென்ட் ஒன்று வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்குள்ளதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஏத்திகாஃப் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஹிபாக்கள் பள்ளிக்குள்ள அடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பள்ளிக்குள்ள டென்ட்ல எடுத்துட்டு போயிடாது சரியா. அன்றைக்கு அந்த ஹிபா அது டென்ட் என்ன, அவங்க தங்கணும் இருக்கணும், மண் தானே, அதுக்குள்ள தங்கடம் இருக்கணும், மற்ற வேலை எல்லாம் செய்யணுன்றதுக்காக டென்ட் அடிச்சு விரிப்பொண்டு விரிச்சு அப்படி உட்காருவாங்கன்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ பெண்கள் அந்த பகுதியில தான் என்ன செஞ்சாங்க, ஏத்திகாஃப் இருந்தா. அப்ப ஆண்களுக்கு வேறதா இடம், பெண்களுக்கு வேறுவா இடம் இருந்துச்சு. ஆனா ஏனைய பெண்கள் பள்ளியில ஏத்திகாஃப் இருந்தாங்கிறதுக்கு நேரடி செய்தி இல்லை. ஆனா ஒரு செய்தி வருது, ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ஒரு கூடாரம் அடித்து கொடுத்தார்கள். ஒரு பெண்ணுக்கு கூடாரம் அடிச்சு கொடுத்தாங்க, அவங்க பள்ளியில தான் என்ன செய்வாங்க, தங்குவாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அப்படி இப்படி சில சம்பவங்கள் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அவங்களும் ஏத்திகாஃப் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அப்ப எனவே பெண்கள் தாராளமா பள்ளியில ஏத்திகாஃப் இருக்கலாம். சரி, அடுத்த பகுதி ஆறாவது விஷயம் வந்து ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கலாமா, பள்ளி எந்த இடங்கள்ல ஏத்திகாஃப் இருப்பது, எந்த இடங்கள்ல ஏத்திகாஃப் இருப்பது அப்படின்றதுல வந்து எல்லா இடத்துலயும் ஏத்திகாஃப் இருக்கலாம் அப்படி என்று சொல்றவங்க இருக்கிறார். அது ஒரு பொருத்தமான நிலைப்பாடு இல்ல. எல்லா இடத்துலயும் ஏத்திகாஃப், ஒருத்தர் வண்டியில போய்த்திட்டு இருக்கிறாரு,
அவர் நான் ஏத்துக்காப் இருக்கிறேன். ஏத்துக்காப்புக்கு ஒரு அர்த்தம் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். ஒரு பெண் வீட்டுல ஏத்துக்காப் இருக்கிறாங்க, கிச்சன் வேலை செய்யறாங்க, அது வேலை செய்யறாங்க, போறாங்க வராங்க, இருக்கிற கதையெல்லாம் காய்க்கிறாங்க. ஆனா என்னதான் ஏத்துக்காப் இருக்கிறாங்களா? சரியா? அதெல்லாம் ஒரு ஏத்துக்காப் இல்லை. சில பொழுதுக்கெல்லாம் வீட்டுல முசல்லா தொழுறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிப்பாங்க, அதுக்குள்ள என்ன செய்வாங்க, ஏத்துக்காப் இருப்பாங்க. இப்படி சில நடைமுறைகள் இருந்துதான் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனா மார்க்க ரீதியாக அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் மஸ்ஜிதுகள் பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நிலையில் அப்படின்னா சொல்றான்ல. இந்த இடத்துல பள்ளி வாயில் அல்லாத இடங்களில் இஅ்திகாஃப் இருக்கின்ற சப்ஜெக்ட் அங்க வராது, மாற்று கருத்துல வராது. பள்ளி வாயில இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையில்னா பள்ளி வாயில மட்டும்தான் என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று புரியுது. ஒரு சிலர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபி தோழர்களோட சில செய்தியில அவங்க 3 பள்ளியில மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்கணும் அப்படி என்று சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி சொல்றாங்க. என்னடா, லா இஅ்திகாஃப இல்லா ஃபில் மசாஜிதி ஸலாஸா, 3 பள்ளிகளில் தவிர இஅ்திகாஃப் கிடையாது. 3 பள்ளிகள் தவிர இஅ்திகாஃப் கிடையாது. 3 பள்ளியும் என்ன, மக்கா, மதீனா, பைத்துல் மக்திஸ். இந்த 3 பள்ளியில் தவிர இஅ்திகாஃப் கிடையாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி சொல்றாங்க. ஷேக் அல்பானி அந்த நிலைப்பாட்டில் தான் என்ன செஞ்சார் இருந்தார், இஅ்திகாஃப்னா அந்த 3 பள்ளி வேலை தான், இல்லைன்னா என்ன இஅ்திகாஃப் இல்லைன்னு சொல்றது. ஆனால் அல்லாஹு ஆலம் அந்த கருத்து தவறான ஒரு நிலைப்பாடு. காரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிகளில் இஅ்திகாஃப் இருக்கிற நிலையில் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதை மிச்சம் தெளிவாகவே என்ன செய்து, பள்ளிகளில் அல்லாஹ் தஆலா அந்த இஅ்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறவங்க மதீனால தான் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல மதீனா பள்ளி மட்டும் குறிச்சு மஸ்ஜித்னு சொல்லிக்கலாம். அல்லாஹ் தஆலா மசாஜித் என்றார். மசாஜித் என்ற டைம்ல சஹாபாக்கள் அங்குள்ளவங்க மதீனாவுக்கு எல்லா பள்ளியும் தான் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. உதாரணமாக அல்லாஹ் தஆலா என்னது, அதாவது வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியன, அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் அழைக்க வேண்டாம் என்றா யாரும் 3 பள்ளி வாயில என்ன செய்யறதில்ல, விளங்குறதில்ல. எல்லா பள்ளி வாயில தான் என்ன செய்யும், விளங்கும். அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த இடத்துல பள்ளி வாயில்கின்றான். எனவே ஜும்மா பள்ளியோ அல்லது சாதாரண பள்ளிகளோ எந்த பள்ளியா இருந்தாலும் இஅ்திகாஃப் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா பள்ளியா இருக்கணும், பள்ளியில மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்கணும். முசல்லாக்களில் இஅ்திகாஃப் சரி வராது. முசல்லாக்கள்டா ஒரு ஆபீஸ்ல செஞ்சுப்பாங்க, தொழுறதுக்கு இடமா வச்சுப்பாங்க, அது பள்ளி அல்ல, அது முசல்லா. நினைச்சா இன்னொரு இடமா என்ன செஞ்சிடலாம், அதை மாத்திரலாம், வேறொரு ஆபீஸா என்ன செஞ்சிடலாம், மாத்திரலாம். அது பொதுமக்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டதும் அல்ல. பள்ளி என்றது 4 பேர் தொழுகிறதுக்கு உள்ளதால பள்ளி, எல்லாரும் தொழுகிறதுக்கு அதுக்கு உரிமையும், அந்த இடத்துல எல்லாருக்கும் உரிமையும் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் எல்லாருக்கான உரிமையும் அதுல என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது பள்ளி வாயில். எனவே முசல்லாக்களிலும் இஅ்திகாஃப் என்ன செய்யுது, சரி வராது. அதாவது இஅ்திகாஃப் என்றது பள்ளி வாயில்கள்ல ஜும்மா நடந்ததோ இல்லையோ எல்லா பள்ளி வாயில்களையும் இஅ்திகாஃப் இருக்கலாம். வீட்டில் இஅ்திகாஃப் என்றது பிழையான தவறான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அடுத்த அம்சம், இந்த இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் உள்ள சில ஒழுங்குகள், இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்திலே உள்ள சில ஒழுங்குகள். அந்த ஒழுங்குகள் சம்பந்தமாக நம்ம இப்போ சுருக்கமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டங்கள் தான் இருந்தாலும் கூட அதில் உள்ள சுருக்கமான சில விஷயங்களை இந்த இடத்துல நான் சொல்றேன். இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பள்ளியிலே தன்னை தடுத்து கொண்டு விட்டால் அர்த்தம் என்னென்ன, வெளியே போவதில்லை. முதல் அம்சம் அதமுல் குரூஜ், வெளியே போவது இல்லை. அப்போ ஒரு மனிதன் பள்ளிக்குள்ள தன்னை தடுத்துக் கொள்வதாக, வணக்க வழிபாடுகளுக்கு தடுத்துக் கொள்வதாக நியத்து வச்சா, அது எப்படி நம்ம தொழுறோமோ, தொழுற நேரத்துல நம்ம அடுத்த வேலைகள் செய்ய மாட்டோமோ, ஒரு மொபைல் எடுக்க மாட்டோம், கையை விடுறதுக்கே நம்ம யோசிப்போம், தொப்பி சரி செய்யறதுக்கு கூட நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம், ஒரு வேலையை செய்யறதுக்கு யோசிப்போம், அங்கே அந்த அடுத்த பக்கம் பார்க்க மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ள நம்ம தடுத்துக்கணும். இது மாதிரி தான் இஅ்திகாஃப். பள்ளிக்குள்ள நம்மளை தடுத்து விட்டால் பள்ளியுடைய காரியங்கள்ல எது, தொழுக, நம்ம நோன்பு வச்சுக்கிறது, குர்ஆன் ஓதுறது, அதுக்கார்கள் ஈடுபடுறது, இபாதத்துகள் ஈடுபடுறது, பிரார்த்தனைகள் ஈடுபடுறது, நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கிறது, மார்க்க உரைகளை நிகழ்த்துறது, கேள்விகளுக்கு பதில சொல்றது, அல்லது அமைதியா இருக்கிறது, இவைகள் தான் எங்களுடைய வேலையா இருக்கணுமே தவிர ஒரு மொபைல் போனும் கூட நம்ம வெளியே போறதுக்கு சமம். மொபைல் போன் எதுக்குரிய மொபைல் போன், ஒரு வெளி அலுவல்களை நம்ம உள்வாங்கிக் கொள்றதுக்காக ஒரு மொபைல் போனை வச்சுட்டு இருந்தால் அது என்ன சமம், நம்ம வெளியே போயிட்டு வேலை செய்யறதுக்கு சமம். பள்ளிக்குள்ள ஒருத்தர் மொபைல் போனை வைக்க கூடாண்டல்ல, மொபைல் போனை வைக்கலாம். எதுக்கு மொபைல் போன் அவர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மனிதன் கட்டாய கடமையாக அத்தியாவசியமாக அவன் வெளியே போய் ஆக வேண்டிய ஒரு செய்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம். பெரிய ஒரு ஆள் மரணிச்சிட்டாரு,
அல்லது என்னது ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் நீங்க போகணும், இது போன்றது வச்சுக்கலாமே தவிர எப்படி பிள்ளைகள் நல்லா இருக்குதா, அவன் அங்க போனானா, இவன் படிச்சானா, இவன் கிளாஸுக்கு போனானா, தொழில் விஷயம் எப்படி போகுது, அவன் செக் ரிட்டர்ன் ஆயிட்டா, அது செஞ்சுட்டானா, இது வெளியே போகலாம். இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம வெளியே இருந்துடலாம். இது எத்திகாஃப் இல்லை. நிறைய பேர் என்ன செய்யறாங்கடா, எத்திகாஃப் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல தான் போகுது. அங்க உட்காந்துக்கிறது குரூப் எல்லாம் பார்க்காத எல்லா குரூப்பையும் பாக்குறாங்க. எத்திகாஃப்ல இருந்துட்டு எல்லா குரூப்பையும் பாக்குறாங்க. பச்சை தான், அது வேற பச்சை பழங்கிட்ட அடையாளம். அப்ப அதனால என்ன, அந்த அப்படியே இபாதத்துடைய கலர் தான் பச்சை. அப்ப அதனால அதை வச்சு அப்படி அந்த எண்ணத்துல ஃபுல்லா அந்த இது எல்லாத்தையும் என்ன செய்யறது, வாட்ஸ்அப் பார்த்து 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 அன்றைக்கு பார்த்து கடைசி 10 நாள் அவ்வளோ என்ன இந்த ரெஸ்பான்ஸ் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா ஏத்திகாஃப் வைக்கிறார். இதுக்கு பதிலாக வெளியே வைக்கலாம். இது ஏத்திகாஃப் இல்லை, இது போனுக்குள்ள ஏத்திகாஃப் வைக்கிறது. சரியா? இது ஏத்திகாஃப் அல்ல. எந்த ஒரு அலுவலும் வெளியே தன்னை சம்பந்தப்படுத்துவது இல்லை என்றதுதான் ஏத்திகாஃபே தவிர மற்றபடி என்னது, அதாவது ஏத்திகாஃபாக வராது. ஏத்திகாஃப் கூடாது என்ற இடத்துக்கு வராது விட்டால் இந்த மாதிரி செய்யறது ஏத்திகாஃபை குறைக்கும், அமல என்ன செய்யும், குறைக்கும். ஏத்திகாஃப் இன்னும் சொல்ல போனா செல்லாதாக்கி விடும். எப்படி நோன்பு பிடிச்சிக்கின்னு புறம் பேசுறது நன்மை இல்லாமக்குமோ அது போல இது என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். ஏன்னா நோம்பாளிக்கு என்ன வருது, அவர் தனது உணவை விடுவார், குடிப்பதை விடுவார், தனது ஆசையை விடுவார். மற்றவனை பத்தி பேசுறது ஒரு பெரிய ஒரு ஆசை, அதை என்ன செஞ்சிருவார், அவரு விட்டு விடுவார். எல்லா அந்த தவறான ஆசைகளையும் அவர் விடணும். அப்போ இது முக்கியமான ஒரு பகுதி. இப்ப இந்த இடத்துல தன்னை முழுமையாக வெளிக்காரியங்கள் இருந்து ஒதுக்கி கொள்ளல், இது இஸ்லாம் எங்களுக்கு தந்த அற்புதமான ஒரு துறவரம். அற்புதமான ஒரு துறவரம். மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், குடும்பம் எல்லாமே இருக்குது. ஒரு 10 நாள் போய் என்ன செய், 10 நாள் போய் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு 10 நாள் இந்த வேலையில இருந்தது. எதுக்காக வெளியே போகலாம் அப்படின்னா, எதுக்காக வெளியே போகலாம் என்றா, ஹாஜத்துல் இன்சான் பள்ளிவாயல்ல, அதாவது தனது அன்றாட இந்த அதாவது கடமைகளை கழிக்க, காலை கடன் சொல்லுவாங்களே, 1க்கு 2க்கு போறதுக்கான ஏற்பாடு இல்லைன்னா அதுக்கு வெளியே போயிட்டு என்ன செய்யலாம், அவர் வரலாம். வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும் என்ற நிலைமை இருந்தா, அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும் என்ற நிலைமை இருந்தா அப்படி போயிட்டு என்ன செய்யலாம், வரலாம். ஆனா இன்றைக்கு எல்லா பள்ளி வாயில்களையும் வீட்டை விட மாளிகை மாதிரி, அதுவும் அரபு நாடுண்டா வீட்டை விட மாளிகை மாதிரி என்ன செஞ்சுக்கிறான், ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறான் வளகிட்டா வாஷ் ரூம்ல. அந்த லெவலுக்கு இங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ எனவே இல்லை, எனக்கு வீட்டுக்கு போனா தான் சரின்னு அப்போ போகக்கூடாது. எனக்கு வீட்டுக்கு போனா தான் செட் ஆகும்னு சொல்லி போனா அப்ப அது இத்திகாஃப் அல்ல. இப்ப நீங்க பள்ளியில என்ன ஏற்பாடு இருக்குது. இரண்டாவது என்ன, நோய் விசாரிக்க போகலாமா, கருத்து முரண்பாடு இருக்குது. நோய் விசாரிக்க போகக்கூடாது என்றதுதான் சரியானது. நோய் விசாரிக்கவும் போகக்கூடாது என்றதுதான் சரியானது. சுருக்கமாக நீங்க சொல்றதாக இருந்தா, உங்களுக்கு உணவே பள்ளியில யாரும் தரல, கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஏற்பாடும் இல்லை, அப்ப உணவுக்காக என்ன செய்யலாம், போயிட்டு உணவை எடுத்துட்டு போய் என்ற அளவுக்கு போனா உடனே வர மாதிரி என்ன செய்யணும் இருக்காங்க. அந்த சான்ஸை வச்சு போய் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடப்பட. உணவுக்காகத்தான் வந்தேன் அப்படியே நாங்க போய் புள்ளைகளை விசாரிக்கிறது, மற்ற விஷயம் எல்லாம் விசாரிக்கிறது, பிசினஸ் எல்லாம் பார்த்து வந்துடுறது, சரி கிடைச்ச ஒரு அவருக்குள்ள எல்லாம் பண்ணிடுவோம்டா, அது என்ன ஏத்திகாஃப் அல்ல. எனவே இயன்ற அளவுக்கு நீங்க சிம்பிளா அந்த ஏத்திகாஃப் இதை வழங்குறேன்னா, எது நிர்பந்தமோ, எது சீரியஸ்ல போய் முடியுமோ, நான் இல்லாட்டி சரி வராதோ, அதாவது அது நான் இந்த நிமிஷத்துல செஞ்சாகணுமோ, அது இல்லாட்டி எனக்கு பெரும் செஞ்சாகணும் மட்டுமல்ல, அது இல்லாட்டி பெரும் பாதிப்பு நமக்கு வந்துருமோ இருந்தா மட்டும் அதுக்கு என்ன செய்யலாம், போகலாம். அன்றாட தேவைகள் நம்ம நிறைவேற்றுவதற்கு போகலாம். இல்லைன்னா வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது விளங்கினா சரி. ஒவ்வொரு விஷயத்த கருத்து முரண்பாடுகள் இருக்கு. பள்ளிக்குள்ள இருந்து கொண்டு தனது அதாவது ஏத்திகாஃப்ல அனுமதிக்கப்பட்ட சில வேலைகளை பள்ளிக்குள்ள இருந்து கொண்டு செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்க, தலை வாரி விட்டார்கள் அப்படின்னு வருது. ஏத்திகாஃப்ல இருக்கிறவர் தலை வாரலாம். அதை ஆயிஷா தலை வாரத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சது ஓகே. அதே போல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இரவுல பள்ளிக்கு வராங்க. அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இரவுல பள்ளிக்கு வராங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவு நேரம் என்றதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவங்களை கூட்டிட்டு போய் என்ன செய்றாங்க, விட போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் அப்படி விட போற நேரம் பள்ளிக்கு வெளியால போனது, வெளியால அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்க. பள்ளி உள்வழியால போனாங்களா அப்படி என்று தெரியல. இந்த பள்ளிக்கு உள்ளால போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார வீடுகள் என்ன செஞ்சது, அங்க பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்படி வெளியால அப்படி போற நேரத்துல அந்த இடத்துல 2 அன்சாரி தோழர்கள் என்ன செய்தார்கள், கண்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ரசூலுக்குமா இன்னா சஃபியா, இது சஃபியான்றாங்க. நான் உங்கள் மீது சந்தேகப்படுமா அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. ஷைத்தான் என்ன செய்யறான், ரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சந்தேகப்பட மாட்டோம். ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நம்ம நல்ல 2, 3, 4, 5 சம்பவம் வந்தீங்க, ஒரு ஆளை பத்தி ஒரு செய்தி பரவிடும், உடனே இவன் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓ அப்ப நான் அன்னைக்கு கண்டா அதுதானா அப்படின்னு எல்லாத்தையும் கோர்வை செஞ்சு சேர்த்துட்டு சேர்த்துடலாம்.
அதனால அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டா அது என்னது முடிஞ்சிடும். இல்லைன்னா கனெக்டடா என்ன செஞ்சிடும், எல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்புறம் ரசூலுல்லாஹ் அப்ப என்ன செஞ்சிட்டாங்க, தெளிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஏத்திகாஃப்ல இருந்து கூட்டிட்டு போற டைம் தான். ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப்ல இருக்கிறாங்க, கொண்டு போய் விடுவதற்காக போறாங்க. இப்ப இந்த மாதிரியான அதாவது காரணங்கள் தவிர வேற என்ன, அதாவது இதுக்கு வெளியே போயிடலாம். அப்ப அன்றாட தேவைகள் ஒரு கடமை நிர்பந்தம், இவைகளுக்கு என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் தலைவாருவதற்கு விட்டார்கள்னா அந்த மாதிரி இருக்கிற பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ் செய்தியில இப்ப இந்த மாதிரி 1-2 தான் வருது. நம்ம வாசல் வந்து வீட்டோட இருந்தேன்னு வைங்களேன், நம்ம வாசல்ல உட்காந்து எல்லாம் வச்சு பேசிட்டு இப்போ ஏத்திக்காஃப்டா முழு பேச்சு என்னை கதவை திறந்து வச்சுட்டு ஏத்திக்காஃப் என்ன செய்யுது அப்படி, இதுக்கு ஏத்திக்காஃபில் உள்ளே போக வேண்டியதான் நம்ம என்ன செஞ்சிருவோம், இங்கே உட்கார்ந்துறதுக்கு பதிலாக அங்கே போயிடுவோம். தலைவாரினாங்கன்னு மட்டும்தான் என்ன செய்யுது அந்த செய்தியில் வருதே தவிர வேறு எதுவும் என்ன செய்யலை, வரவில்லை அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதெல்லாம ஏத்திகாஃபுடைய அடுத்த செய்தியில வந்து அவங்களுக்கு வந்து அதாவது எதெல்லாம் தடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக பிரதானமாக தடுக்கப்பட்டு நான் சொன்ன வெளியே போற தடுக்கப்பட்டது போல, அதாவது மனைவியுடன் ஒன்று கூட வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளி வாயில்களை நீங்க இருக்கிற நேரத்தில் அவர்களோடு அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம். அப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது கூடாது. குடும்ப வாழ்க்கையில் பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது அந்த இல் என்றது இதனை பொதுவா அதை எதோடு சம்பந்தப்படுத்துற இடத்தை வச்சுதான் சட்டம் மாறும். பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மனைவியோடு என்ன செய்ய வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். இது எப்படி வழங்கலாம், அதாவது இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் பள்ளி வாயிலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். இல்ல கொண்டு போய் இப்படி சம்பந்தப்படுத்தினீங்களே, அவ பள்ளி வாயில நீங்க உறவு கொள்ள கூடாதே தவிர என்ன வீட்டுல என்ன செய்யலாம், உறவு கொள்ளான்னு அர்த்தம் வரும். இஅ்திகாஃப் பள்ளி வாயில மட்டுமல்ல அர்த்தம் என்ன செஞ்சிடும் வந்துவிடும். இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் பள்ளி வாயிலில் என்ன செய்ய வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். இந்த இல்ல சம்பந்தப்படுத்துறதுல நிறைய விஷயம் என்ன செய்யுது இருக்குது ஹதீஸ்கள் எல்லாம். அப்ப அது போல உண்டுதான் இந்த சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் மனைவியோடு ஒன்று கூட வேண்டாம். மனைவியோடு எங்கே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்று கூட கூடாது. அது வந்து என்னது, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. நம்முடைய இஅ்திகாஃப் என்ன செஞ்சிடும், அது முறித்து விடும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி வாயில ஒருத்தர் இஅ்திகாஃப் இருக்கிறார், இவர் வந்து மனைவியோடு என்ன செஞ்சிட்டாரு, ஒன்று கூடிட்டாருன்னு சொன்னா என்ன அதாவது சட்டம் அப்படி என்று சில தாபீன்கள்ட்ட கேட்கப்பட்ட சில செய்திகள், ஒரு சஹாபிட்ட 1-2 சஹாபாக்கள்ட்ட கேட்கப்பட்ட சில செய்திகள் உண்டு. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல எந்த கஃபாராவும் இல்லை, பரிகாரமும் இல்லை. தௌபா செய்யறதும் திருப்பி இஅ்திகாஃப் என்ன செய்யறது, மறுபடி அதாவது கலா செய்யறது, விடுபட்டதை அதை கலா செய்யறது, எஞ்சியதை தொடர்றது. 10 நாள் நியத்து வச்சு போயிட்டாரு அப்படின்டா 5 நாள் இஅ்திகாஃபா திருப்பி என்ன செய்யணும், ஒரு கலா செய்யணும் என்று மிக்குது. இப்படி சிலர் சொல்றாங்க இல்ல கலாலாம் இல்ல, அன்றைய நாள் என்ன செஞ்சுட்டு அவர் அதை இல்லாம ஆகிக்கின்றார், அன்றைய நாளை மட்டும் என்ன செய்யணும், அவர் கலா செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு முரண்பாடுகள் இருக்குது. அது அரிதான மசாலா எங்களுக்கு என்றதுனால அதை விட்டுறலாம்.